ஹாய் செல்ல பிள்ளைங்களா, என் கோடான கோடி யூடியூப் சொந்தங்களே, என் பேரன் பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆயா வந்து திருப்பாலை வளர்மதி என்னுடைய ஐடி. நீங்கள் திருப்பாலை வளர்மதி போட்டிங்கன்னா ஆயாவின் ஐடி உடனுக்குடன் வரும். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் வரும், ஒரு பெல் வரும், அதை தொட்டிங்கன்னா என்னுடைய போட்ட உடனே உங்களுக்கு என் வீடியோ வெளியே வரும். ப்ளீஸ் ஆயாவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஆயா வீடியோ நிறையா பேருக்கு கிடைக்கும். வேறு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறனால, நீங்கள் லைக் பண்ணுறனால ஆயா காசெல்லாம் கிடையாது, அப்படிலாம் நினைக்காதீங்க. என்னுடைய வீடியோ நிறையா மக்களுக்கு போய் சேரும், அதில் வந்து லைக் போடுவாங்க. அதுதான் லைக் போட என் வீடியோ வெளியே வரும். சரிங்களா மக்களே? ஆயாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி பெண்கள் தின வாழ்த்துக்கள். எல்லா பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்களாக பிறக்கிறது வந்து ஒரு தெய்வ சக்தி மாதிரி. சரிங்களா? நம்ம தாய்மை உள்ளவங்க. ஒரு குழந்த பெற்று அதுக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து இன்றைக்கி பிள்ளைங்களை ஒரு சில வீட்டில் நல்லா வளர்த்துடுறாங்க, ஒரு சில வீட்டில் தப்பாக வாழ்ந்தனால அந்த குடும்பங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகுது. நீங்கள் என்ன செய்கிறீங்க, பிள்ளைங்களை கரெக்டாக வளருங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை மடியினிலே, அன்னை மடியினிலே. நான் ஆராரோ என்று பாராட்ட இன்னும் ஆரா என்று சீராட்ட, இந்த பச்சை குழந்தைக்கொரு செவ்வந்தி பூவின் வெற்றியில் பொட்டு வைத்தேன். சரிங்களா? எனக்கு இவ்வளோதான் படிக்க தெரியும், படிச்சுட்டேன். அதனால் நம்ம பிள்ளைங்களை நேரத்துக்கு காலையில் படிக்க போகிற பிள்ளையாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற பிள்ளையாக இருக்கட்டும், நம்ம தாய் வந்து 5 மணியோ 6 மணிக்கோ எந்திரிச்சு, அதுங்க எந்திரிக்க முடியல, நம்ம சமைச்சு அவங்களுக்கு டிஃபன் வச்சுட்டு, ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு வச்சுட்டு எந்திரிங்கன்னு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்கணும். அதுதான் தாய்மையோடது. 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 1000 ரூபா வருமானமாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பிள்ளைங்கள் ரொம்ப முக்கியம், நம்ம கணவர் முக்கியம். நம்ம குடும்பத்தில் ஒரு தலைவியாக நம்ம வந்துட்டோம். அந்த தலைவியோட பொறுப்பை கரெக்டாக செஞ்சால் தான் நம்ம குடும்பம் கரெக்டாக போகும். சரிங்களா? இப்போ இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் தவறாக வாழாதீங்க. இப்படித்தான் வாழணுன்னு வாழுங்க. சரிங்களா சொந்தங்களே? ஆயாக்கு